இந்த பசங்க நம்ம சொல்ற பேச்ச கேட்கறதே இல்லைங்க. நம்ம எந்த வாதுக்குள்ள சொன்னோமா அதுக்கு எப்படி மாறா நம்ம பேசலாம் அப்படிங்கறத அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த டைம்ல வந்து கொஞ்சம் குளிக்காம கொஞ்சம் ரெஸ்ட் எடு சாமி அப்படின்னா இல்ல அப்பதான் குளிச்சே ஆகணும்னு நிக்கிறாங்க. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அதாவது அப்பதான் வந்து கை கால் வலி வருது, எல்லாவே வருது, குளிச்சாதான் நல்லா இருக்கு அப்படின்னு ஓரியாட்டம் பண்றாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படிங்கறக்காக கேரம் போர்டு விளையாண்டு இருக்காங்க. நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது சார் வந்து அப்படியே ஸ்டைலாக வந்து தலையெல்லாம் சீவிட்டு இருக்காரா. நம்மால் பாருங்க உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு குளிக்காத சாமி அப்படின்னா அப்பதான் குளிச்சே ஆகணும், முடியாதுமா என்னால் குளிக்கலன்னா என்னமோ மேலெல்லாம் பிசு பிசுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே குளிச்சுட்டு வா, குளிச்சுட்டு போய் ஒரு ஊசியை போட்டு வந்தா எல்லாம் சரியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா டின்னர் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சுண்டல் குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு. பலாக்காய் வந்து ரொம்ப நாளாச்சுங்க வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு. சரி அதையும் வாங்கிட்டு வந்தோன்னா போட்டு வச்சிடலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா முருங்காயும் உருளைக்கிழங்கு எல்லாம் இருந்தது. இது என்னடா வம்பாரு, சரி எல்லாத்தையும் போட்டு முளை வரைச்சி குழம்பு வச்சிடலாம், தனித்தனியாக எதுக்கு ஒவ்வொன்றா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி சுண்டல், பலாக்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சு. இது குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தம்பி குளிச்சுட்டு வந்து நல்ல டயர்டு, ஏன்னா ஆல்ரெடி காய்ச்சல் இருக்கிறனால குளிக்காமல் இருந்தால் பரவாயில்ல. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வசாமின்னா எனக்கு குளிச்சுட்டு போனாதாமா நல்லா இருக்கும்னு ஊசியை போடுறதுக்கு குளிச்சுட்டு போகிறேன். யாராவது உடம்பு சரியில்லைன்னா குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்களாங்க? இந்த பையனை மட்டும்தாங்க சமாளிக்கவே முடியல. அதாவது உடம்பு சரியில்லைங்கிறப்ப தான் வந்து கண்டிப்பாக குளிச்சே ஆகணும்னு நிற்கிறான். சரி பரவாயில்ல என்ன பண்ணுறது, போய் குளிச்சுட்டே ஊசி போட்டுவான்னு சொல்லிட்டு தாட்டி விட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா மாலவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு காயெல்லாம் வணக்கறதுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டின்னர் தான் வந்து நைட்டு தான் சாம்பார் மிளகாட்டி வச்சேன். காலையிலே வைக்கலான்ட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா காலையில் பருப்பு சாம்பார் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு திடீர்னு பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் வச்சோம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து மிளவாட்டி குழம்பு வைக்கிறத விட இந்த பலாக்காய் வந்து மிளவாட்டி குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்ன பலாக்காய் மட்டும் தனியாக போட்டு வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு என்னமோ திடீர்னு சுண்டல் வேற ஊற வச்சு ரொம்ப நாள் வச்சு சுண்டல் செஞ்சு சரி சுண்டலையும் பலாக்காயும் வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா எல்லாம் மாறிடுச்சு. எல்லா காயும் போட்டு ஒரு மிளவாட்டி குழம்பு வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரசம். அப்புறம் தம்பி வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா கம்பல்சரி அவனுக்கு மற்ற குழம்பெல்லாம் எதுவுமே இறங்காதுங்க. தக்காளி குழம்பு ஒன்று மட்டும்தான். அது ஒன்று இருந்துருச்சுன்னா எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட வச்சிடலாம். மற்ற குழம்பெல்லாம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் போதே மிளவாட்டி குழம்பு வச்சோம்னா சாப்பிட்றது ரொம்ப சிரமம். பட் உடம்பு சரியில்லாத டைமில் ரொம்ப கஷ்டம். அதனால சரி ஓரியாட்டமே வேண்டாம், தம்பிக்கு ஒரு கொஞ்சம் தக்காளியை வணக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தக்காளி வணக்கி வச்சுட்டேன். நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி தக்காளி குழம்பு இருந்தால் போதுங்க. இது அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, அது ஒன்று போதுண்டா அப்படின்னு நினச்சி சாப்பிடுவாங்க. ஸோ ஃபைனலி சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க பலாக்காய் குழம்பு, சாப்பாடு, புதினா சட்னி, வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.